இனம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சபாபதி. நம்ம இப்போ தொடர்ச்சியாக பகவத்கீதையை பார்த்துட்டு இருக்கோம். போன பதத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, அதாவது பிதாமகர் பீஷ்மர் மிகவும் சிறந்தவர் தான். ஆனால் அவரின் வயது முதிர்வை காரணம் காட்டி எதிரிகள் அவரை தாக்க வந்தால் நீங்கள் அனைவரும் அவருக்கு பாதுகாப்பளிக்க வேண்டும் என்று கூறி தன்னுடைய ராஜதந்திரத்தை துரியோதனன் பயன்படுத்தினான். இந்த பதத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் வாங்க. ஸ்லோகம் பதம் 12 ஸ்லோகம் 12. தஷ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குருருத்த பிதாமக இம்சநாதம் வினத்யோசை சங்கம் தத்மௌ பிரதாபவான். பின்னர் குருவம்சத்தின் மாபெரும் வீரரும் பாட்டனருமான பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனை போன்று உரக்க ஊதி துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். இங்கு பிதாமகர் பீஷ்மர் தன்னுடைய சங்கை ஊதி போர் ஆரம்பமாக போகிறது என்று அனைவருக்கும் தெரியும்படி தன்னுடைய சங்கை ஊதி இருக்கிறார். இதனால் துரியோதனன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். ஏனென்றால் துரியோதனன் பிதாமகர் பீஷ்மர் தன் பக்கம் போர் புரிகிறார், நிச்சயம் நமக்கு வெற்றி என்று மிகுந்த எண்ணத்தில் இருக்கிறான். ஆனால் பீஷ்மருக்கோ தெரிந்துவிட்டது, பகவான் எதிர்த்தரப்பில் தான் இருக்கிறார், நமக்கு ஒருபோதும் வெற்றி வரப்போவதில்லை. இருந்தாலும் துரியோதனுடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட பீஷ்மர் அவனுக்கு சந்தோஷம் அளிக்கும் விதமாக தன்னுடைய சங்கை சிங்க கர்ஜனையை போன்று ஊதி அவனுக்கு இன்பம் அளித்தார். பதம் 13 ஸ்லோகம் 13. ததசங்கா ஷபேர்யஷ் சபன வனக கோமுகா ஷஹஸ்வாப் ஹெஹன்யந்த ஷபுதஷ் துமுலோ அபவத். அதன் பின் சங்குகள், மத்தளங்கள், முரசுகள், கொம்புகள், தாரைகள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் முழங்க அப்பேரொலி மிகவும் பயங்கரமாக இருந்தது. பிதாமகர் பீஷ்மர் தன்னுடைய சங்கை ஊதிய பிறகு அங்கிருந்த அனைத்து வீரர்களிடம் இருந்த சங்குகள், மத்தளங்கள், கொம்புகள் சொல்லிட்டு ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும் பாருங்க, அந்த கொம்புகள், தாரைகள், தப்பட்டைகள் அனைத்தும் தட்டி போர் ஆரம்பமாக போகிறது என்பதை ஆரவாரத்தோடு எழுப்புகிறார்கள். இதை பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருந்தது. அந்த ஒரு ஒளியே மிகவும் பயங்கரமாக இருந்ததாக இந்த பதம் கூறுகிறது. அதாவது பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ரோனி சேனைகள், துரியோதனன் பக்கம் 11 அக்ரோனிகள் சேனைகள். அந்த ஒரு அக்ரோனி சேனைகள் நம்ம ஒரு கணக்கு பார்த்தோம்ல, அதாவது 60,000 குதிரை, 60,000 யானை, 1,00,000 போர் வீரர்கள். அப்போ இத்தனை பேருக்கிட்டையும் சங்கு, மத்தளங்கள் எல்லாமே இருந்தா, அப்ப எல்லாரும் ஒரே நேரத்துல அந்த சங்கம், மத்தளங்கள் எல்லாத்தையும் முழங்கினா எவ்வளவு பெரிய சத்தம் வரும் என்பதுதான் இந்த பதம் கூறுகிறது. பிதாமகர் பீஷ்மர் என்னதான் அவருடைய சங்கை சிங்க கர்ஜனை போன்று ஊதினாலும் பிதாமகருக்கு தெரிந்து விட்டது, நம் தரப்பு வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் எதிர்த்தரப்பில் பகவான் இருக்கிறார். அஸ்தினாபுரத்துக்கு தூதுவுக்காக பகவான் வருகிறார். அப்போது பகவானை கைது செய்வதற்காக துரியோதனன் முற்படுகிறான். அப்போதும் பீஷ்மர் சொல்கிறார், துரியோதனா, மூடத்தனத்தை வெளிப்படுத்தாதே. இந்த மாதிரி ஒரு செயலை இன்று வரை யாரும் செய்ததில்லை. நீ மிகவும் கேவலப்படுவாய், அசிங்கப்படுவாய்ன்னு சொல்றாரு. அதையும் மீறி கைது பண்ண முயற்சி பண்ணி அங்க துரியோதனன் தான் அசிங்கப்பட்டான். பகவானை ஒண்ணுமே செய்ய முடியல. அப்பவே அவனுக்கு புரிஞ்சிருக்கணும், அதாவது அனைவரை விடையும் ஒரு எட்டாத சக்தி உடையவர் பகவான் என்று. அதையும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு முட்டாளாக இருக்கிறான் என்பதே பீஷ்மருக்கு தெரிந்து விட்டது. இருந்தாலும் அவர் வாக்களித்துள்ளார், தான் உயிரோடு இருக்கும் வரை அந்த அஸ்தினாபுரத்தையும் திருதராஷ்டிரனையும் துரியோதனனையும் காப்பாற்றுவதற்காக ஒரு வார்த்தைக்காக அனைத்து தியாகங்களையும் செய்ய முன்வந்து விட்டார். இதனால் அவர் பெறப்பட போகும் துயரம், துன்பம் அனைத்தும் அவருக்கு தெரிந்திருந்தது. இருந்தும் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக துரியோதனனுக்கு இன்பமூட்டும் அளவுக்கு தனது தோல்வி என்ன என்று தெரிந்திருந்தால் அந்த சங்கை முழங்கி துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். அதுதான் இந்த பதம் கூறுகிறது. நன்றி நண்பர்களே, நாளை வேறொரு பதத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.